இப்ப வந்துட்டு நம்ம ஒருத்தநாடு பக்கத்துல வந்துட்டு கண்ணத்தங்குடின்ற ஊருக்கு தான் நம்ம வந்து ப்ரோக்ராம் பண்ண வந்திருக்கோம். சும்மா சொல்லக்கூடாது. இந்த ஊர்ல பாத்தீங்கன்னா டான்சர்ஸ்னாலே நிறைய இடத்துல வந்து நிறைய வசதி கிடைக்காது. சில இடத்துல ரெஸ்ட் ரூம்ஸ் இருக்காது, சில இடத்துல வந்து ட்ரெஸ்ஸிங் பண்ண ரூம் இருக்காது. சொல்ல போனா நிறைய இடத்துல எல்லாம் வந்து காட்டுக்கு நடுவுல எல்லாம் வந்து ஃபங்க்ஷன்ஸ் வைப்பாங்க. ஆனா இங்க காட்டுக்கு நடுவுலன்னு சொல்ல முடியாது, இல்ல வீட்டுக்கு பக்கத்துலயுமே வந்து ஃபங்க்ஷன்ஸ் வச்சாலும் சரியா ரெஸ்ட் ரூம்ஸ் இருக்காது, ட்ரெஸ் மாத்திர ரூம் இருக்காது, எதுவுமே இருக்காது. பட் இந்த ஊர்ல பாத்தீங்கன்னா ஒரு ஆனா இங்க பாத்தீங்கன்னா ட்ரெஸ் மாத்திர ரூம், ரெஸ்ட் ரூம்ஸ் அண்ட் முக்கியமா ஃபேன். டான்சர்ஸ் போது நாங்க ஆடிட்டு வரும்போதெல்லாம் அந்த இடத்துல ஃபேன்ஸ் இருக்காது. ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஃபேன் இல்லாம. ஆனா பட் இந்த ஊர் பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெஸ்ட்னே சொல்லலாம். ஏன்னா இங்க ரெஸ்ட் ரூம்ஸ் இருக்கு, ட்ரெஸ் மாத்திர ரூம் இருக்கு, அந்த ஃபேன்ஸுமே எல்லாமே வச்சிருக்காங்க. பட் நல்லா இருக்கு. இப்ப வந்துட்டு எல்லா ஊர்லயுமே வந்து இந்த மாதிரிலாம் வந்து யாரும் பண்ண மாட்டாங்க. நிறைய இடத்துல ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் எதுவுமே இருக்காது, வசதியே இல்லாம தான் வருவோம், ஏதோ டான்ஸ் பண்ணிட்டு போவோம், அந்த மாதிரி தான் இருக்கும். தயவு செஞ்சு இந்த வீடியோ பாக்குற நிறைய ஊர் மக்கள் வந்துட்டு டான்சர்ஸ் நீங்க வருஷம் வருஷம் ப்ரோக்ராம் வைக்கிறீங்க, டான்சர்ஸ் இல்ல நடுவுலயே கூட சில டைம் வைக்கவும் செய்றீங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை பாக்காதீங்க, இல்ல வேற எதனா ஃபங்க்ஷனா கூட யூஸ் பண்ணிக்குவாங்களா. சோ உங்களால முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி ஸ்டேஜ்னு ஒண்ணு கட்டுறீங்க, அது கூட சேர்ந்து ஒரு ரெஸ்ட் ரூம்ஸ், ஃபேன்ஸ், அப்புறம் ட்ரெஸ்ஸிங் ரூம்னு சொல்லி கொஞ்சம் கட்டினீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எனக்கு மட்டும் இல்ல, நிறைய கலைஞர் உங்க ஊருக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வராங்கன்னா அவங்களுக்கு எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதெல்லாம் ஒரு பிரச்சனையானு தானே பாக்குறீங்க. கண்டிப்பா அது ஒரு பெரிய பிரச்சனை தான். எங்களை மாதிரி இருக்க டான்சர்ஸ்க்கு அது நல்லாவே புரியும். இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச டான்சர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க.